அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 15 நாட்களானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கும்பராசியினுடைய கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி வக்ர நிலையிலும், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் ராகு, சுகஸ்தனத்தில் செவ்வாய் குரு, பஞ்சமஸ்தனத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தனத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையிலும், அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 16/8/2024 அன்று சூரியன் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிரன் களத்திரஸ்தனத்திலிருந்து அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று செவ்வாய் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். கும்பராசியை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீர்கள். கோபம், படபடப்பு, மன அழுத்தம் குறையும். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். புதிய உறவுகள் கிடைக்கும். இருப்பினும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம். உங்கள் எதிரிகள் போட்டியாளர்களை விட உங்கள் கை மேலோங்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தன்னம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லை என்றால் கூட பெரிய நெருக்கடி எதுவும் ஏற்படாது. கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் பொருளாதார நிலையும் வருமானமும் மேம்படும். அசையும் மற்றும் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. செலவுகளை சேமிப்பாகவோ முதலீட்டாகவோ மாற்ற முயற்சி செய்யலாம். எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியம் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பராமரிப்பு வேலைகளுக்கான செலவுகள் செய்யவும் நேரிடலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் மற்றும் உறவுகளில் இருந்து சிக்கல்கள் ஓரளவுக்கு தீர்ந்தால் கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். பணம் மற்றும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் சார்ந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு உண்டாகும். இது எல்லாம் பெரியதாக பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் பேசுவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சாத்தியம் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. வியாபாரம் செய்பவர்கள், உபயோகத்தில் இருப்பவர்கள், நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள், எதிர்பார்த்த மாற்றங்கள் வேண்டுமென்றால் அதற்கு ஏற்பது போல முழு கவனமாக வேலை செய்ய வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் அலுவலகத்தில் சில முரண்பாடுகள் ஏற்படலாம். எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கலாம். புதிய வேலை தேட முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை. தற்பொழுது நீங்கள் எந்த பணியில் இருக்கிறீர்களோ அல்லது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை அப்படியே ஒரு சில வாரங்களுக்கு தொடர்வதும் நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் குடும்பம் தொழில் செய்பவர்களுக்கு 3வது வாரத்தில் இருந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராசியிலேயே சனி வக்ரமாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு ஒரு விதமான குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடும். எனவே எந்த முடிவுகளையும் உடனடியாக எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும். வேலை மாறுவது அல்லது இடம் மாறுவது உள்ளிட்டவை நடப்பதற்கு தாமதமாகலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருப்பதோ விட்டு கொடுத்து செல்வதோ குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும். போதிய தூக்கம் இருக்காது என்பதால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன அழுத்தம், படபடப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடுவீர்கள். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு
குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சி சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையின் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பணியாளர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மாத பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பாராத பணவரவால் மகிழ்ச்சி ஏற்படும். போட்டிகளும் குறையும். பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும். குழப்பம் மறையும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி லாபம் அடையும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். குரு பகவான் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிவதால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய் விலகும். 7ஆம் பார்வையாகவும் பதிவதால் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் அமையும். புதிய இடம், வாகனம், நகை வாங்குவது என செலவுகள் அதிகரிக்கலாம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து போவது நல்லது. உங்கள் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். நியாயமான வரவு மட்டுமே உங்களிடம் தங்கும். முறைகேடான சம்பாத்தியம் உங்கள் வாழ்க்கையை முடக்கும். 5ஆம் அதிபதி வித்யகாரகன் புதன் வக்ரம் அடைவதால் மாணவர்களுக்கு படிப்பில் அதிகமான கவனம் தேவைப்படும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 8, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 9. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேதுவால் துன்பங்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். தொழில் ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். இந்த நிலையில் ராஜகிரகமான சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலை மேம்படும். நீண்ட காலமாக பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும். வரவேண்டிய பணமும் வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லாவற்றிலுமே நன்மை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நெருக்கடி குறையும். உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவரின் செயல் பலிக்காமலும் போகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். மாணவர்கள் அக்கறையுடன் படிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 13. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 போராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு, கேது, குரு, செவ்வாய் கிரகங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்தாலும் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைப்பது எல்லாமே நடக்கும். உடல் நிலையை சங்கடப்படுத்தி கொண்டிருந்த நோய்களும் விலகும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தியும் உயரும். விற்பனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றில் உண்டான தடையும் விலகும். வழக்கு சாதகமாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையால் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் செல்வாக்கு வெளிப்படும். புதிய சொத்து, வாகனம் என்ற விருப்பங்களும் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை. மேலும் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்குள்ள நிலையை நன்றாக அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 12.
மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.